அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மாலிக். ஓ சாயப்பா, நான் எவ்வளோ நாளாக உங்களை கும்பிட்றேன். நீங்கள் என் விஷயத்தை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டீங்களா? ஏன் என் குழந்தாய், ஏன் அப்படி கேட்கிறாய்? நான் தான் உனது வாழ்விலும் வழியிலும் துணை வந்து கொண்டே இருக்கிறேனே. நல்லா வந்தீங்க போங்க. நீங்கள் துணையாக வர்ற போதா எனக்கு இப்படிலாம் நடக்குது. என்ன நடந்து விட்டது குழந்தாய்? ஒன்றுமே தெரியாமல் கேட்குறது, அப்புறம் நான் தான் கூடவே வரேன்னு வேற சொல்கிறது. இப்போ நான் படுற கஷ்டம்லாம் உனக்கு தெரியாதா? எல்லாம் அறிந்தவன் நான். உன்னையும் உனது அனைத்து கஷ்டங்களையும் அறிந்தவன் நான். அதனால் தான் சொல்கிறேன், நம்பிக்கையாயிரு, பொறுமையாயிரு. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உபதேசம் மட்டும் செய்கிறது, உதவி ஒன்றும் பண்ணுறதில்ல. தவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது. குழந்தாய், கோபப்படாதே. அதெல்லாம் உனது வினைப்பயன். அதனை தள்ளி போடக்கூடாது, அனுபவித்தே ஆக வேண்டும். அன்றேல் அவ்வினை உன்னை தொடரும். அதே எப்படி தொடரும்? இந்த ஒரு ஜென்மத்தில் அனுபவிச்சது போதாதா? இது வேறையா? ஆம் குழந்தாய், இந்த ஜென்மத்தில் பரிகாரங்கள் மூலமாகவோ அல்லது இந்த ஜென்மத்தில் நீ செய்த வினைப்பயன்களை, பலாபலன்களை நீ அடுத்து அடுத்து வரும் ஜென்மங்களில் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுதான் விதி. என்னத்த பெரிய விதி? நாங்கள் தெரியாமல் செஞ்சிருவோமா? அதை நாங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே நாங்கள் தப்பு செய்யாத மாதிரி நல்ல புத்தி எங்களுக்கு கொடுத்து நீ தந்துடக்கூடாதா? அப்புறம் என்ன நீ குரு, அப்புறம் என்ன சர்க்குரு? கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல், குரு என்றால் அறியாமை என்னும் மாய இருளில் இருந்து பக்தனை விலக்கி அவனுக்கு அறிவு என்னும் விளக்கேற்றி வைப்பவன் என்று பொருள். இப்படி வா வழுகி. அப்ப ஏன் நீ எனக்கு அது செய்யல? என்னை எப்ப பார்த்தாலும் அழ விடுற. எனக்கு மூளையை கொடுக்கணும்னு உனக்கு முதலே தெரியாதா? அப்புறம் என்ன சொல்ல போறேன்? அப்புறம் என்ன சொல்ல போறேன்? உனக்கு என்ன இதெல்லாம் தோணலையா உனக்கு? உனது கோபம் நியாயமானதே குழந்தாய். இப்பொழுதுதான் நீ கேள்வி கேட்கும் அறிவை பெற்றாய். இனி உனக்கும் ஞானத்தை கொடுப்பேன். இது என்ன கேட்டுட்டு இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு ரேஷன் கடையாப்பா இது? எனக்கு ஏன்பா அது பிரச்சனையாவே இருக்கு எப்ப பார்த்தாலும்? பிறந்த குழந்தை இறக்கிறது, சிறு வயதிலேயே நோய் வருவது, நல்லவர்களுக்கு கூட தொல்லை நோய் வருகிறது. இவையெல்லாம் முன் ஜென்ம பலாபலன்களே ஆகும். நல்லவை செய்தாலும் கெட்டவை செய்தாலும் அனைத்திற்கும் பொறுப்பு நீ செய்த செயல்களே. சரிதான். அப்ப நீ எதுக்கும் பொறுப்பாக மாட்ட. என்ன மாதிரி ஏமாளிகளை மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்ப, அதானே? என்னமோ குரு கிருன்னு சொன்னாங்களேன்னு பார்த்தா நீயும் கல்லு தானா? கண்ணு திறக்க மாட்டியா? ஐயோ எங்களை என்னப்பா, என்ன கல்ல தண்ணி வந்தாலும் ரத்தம் வந்தாலும் உனக்கு கவலையே இல்லை இல்லையா? கஷ்டமே இல்லை இல்லையா? இறக்கமே இல்லை இல்லையா? என்னமோ சக்தி உள்ள சாய்பாபான்றாங்களான்னு போனா போதுன்னு உனக்கு கும்பிட்டேன். நீ கூட உசுரே இருக்கும்போது உதவ மாட்டேன். அப்புறம் நீ தான் எல்லா தெய்வத்துக்கும் பிரதிநிதின்னு வேற சொல்றாங்க. ஊரே வேற உன்னை புகழுது. சரி சரி, எனக்கு நேரமாகிவிட்டது. அநேக வேலைகள் உள்ளது. நான் கிளம்புகிறேன் என் குழந்தாய். இலக்கணத்தை ஒன்றும் குறைச்சல் இல்லை. என் கணத்தை குறையான்னா இன்னுமா இலக்கணமா பேசிங்கிற. அப்பா, நான் சென்னை தமிழ் அறியாதவன். இப்பொழுதுதான் உன் அன்னை தமிழையே சீரடியில் இருந்து வந்து கற்று வருகிறேன். அட்ரஸ் அக்கா, அப்ப தமிழ் உனக்கு தெரியாதா? வர்றே வா, எனக்கு எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். உனக்கு வா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்றேன். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு கத்துறியா? என் குழந்தாய், நீ என்னிடம் எப்படி பேசினாலும், மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நான் ஒரே மாதிரி தான் என் குழந்தைகளிடம் பாசம் செலுத்துவேன். அப்ப சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன குழந்தாய், என்ன சந்தேகம்? தயங்காமல் கேள், சொல்லுகிறேன். கொடுக்குறவன் கொடுக்காதவன் எல்லாத்தையும் ஒண்ணுன்ற
ஏப்பா எங்க எங்க இடத்துல அரசியல்வாதிங்க 5 வயசுல குழந்தை கூட சைடுல என்னத்தையாவது கொடுத்தாதான் எந்த வேலையும் நடக்கும். அரசியல்வாதி மட்டும் இல்ல, குழந்தை கூட அப்படிதான். சைடுல என்ன கொடுத்தாதான் என்ன நடக்கும் வேலை. நான் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், அனைவரையும் ஒன்று போல நடத்துவேன். எனக்கு பாகுபாடு கிடையாது. இதுன்னா இது வேடிக்கைக்குது. எங்க ஆளு எங்க ஊர்ல சட்டத்தின் முன்தானே எல்லாரும் சமன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா சாய்பாபா உன் முன்னால் கூட எல்லாம் சமன்னு சொல்ற. குழந்தாய், நான் வருகிறேன், எனக்கு நேரமாகிவிட்டது. இருப்பா சாய்பா, எங்க ஆளுக்கு தான் பாதியிலே விட்டு போறானுங்க. நீ கூட இப்படி செய்யலாமா சாயப்பா? கோச்சியாத சாய்பா. சரி, உன்னுடைய இப்போதைய தேவைதான் என்ன? நான் என்ன 10 ரூபா கொடுத்தாக்கா டீ சாப்பிட்டு இந்த பிளாட்பாத்தில் நிம்மதியாக பார்த்து தூங்குவேன். ஆனால் என் ஆசை எல்லாம் என்னன்னா, உன்னை எல்லாருமே நல்ல மாதிரியா உலகமே சொல்லுது, உன் பேரு கெட்டுறாம எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் நீ. அதான் எனக்கு தேவை. அப்படியே ஆகட்டும் குழந்தாய். எனது பெயர் மட்டுமல்ல, உனது பெயரையும் சேர்த்தே நான் காப்பாற்றுவேன். உன்னை போல எளிமையான ஏழை உழைப்பாளிகளை நம்பியே இந்த உலகம் சுற்றுகிறது. உங்கள் உழைப்பாலேதான் இந்த உலகம் இன்னும் இடைவிடாமல் சுற்றுகிறது. நீங்களே இந்த புதுமை உலகின் சிற்பிகள். எனக்கு நேரமாகிறது. இனி அடுத்த சந்திப்பில் மற்றவர்களை பேசுவோம். அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மாலிக்.